நான் எதையுமே தப்புன்னு சொல்லலக்கா. ஆனா என் வாழ்க்கை தான் அப்படி இல்லையே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏய், முடிஞ்சு போச்சு நீயா எப்படி சொல்லுவ? இப்போதானே உன் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அந்த வாழ்க்கையோட ஆரம்பம் தான் உங்களுக்காகவே பிறந்திருக்கிற இந்த குழந்தை. இது வரைக்கும் நீங்க வாழ்ந்ததுக்கான அர்த்தமே இதுக்கப்புறம் நீங்க வாழ போற வாழ்க்கை தான். பிரிஞ்சிருந்த உங்களை சேர்த்து வைக்க வந்த வரம் தான் இந்த குழந்தை. ஆனா எதிர்பாராத விதமா அடுத்தடுத்து ஏகப்பட்ட சண்டைகளும் பிரச்சனைகளும் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த பிரச்சனைய அப்பப்போ பேசி முடிக்காம அது வளர்ந்துகிட்டே போனது எல்லாரோட தப்பு தான். ஒவ்வொரு தடவையும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனை வந்துட்டு போகுது. இதுல தப்பு யாரோடதுன்னு ஒருத்தரை மட்டும் சுட்டி காட்டி பழி போட முடியாது. ஏன்னா இது வாழ்க்கை. உறவுகளுக்குள்ள இருக்கிற பந்தத்தை ஒரேடியா முறிச்சுக்க முடியாது. நான் ஒத்துக்கிறேன், நீ சொன்ன மாதிரி விக்னேஷ் பண்ணது தப்புதான். ஆனா அந்த ஒரு தப்ப வச்சு அவரு இப்படிதான்னு முடிவு பண்ணிட முடியாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான். ஆனா அந்த சண்டை சச்சரவெல்லாம் தாண்டி வாழும்போதுதான் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சிட்டு இருக்கோம்னு தெரியும். இந்த பிரச்சனையை சுமூகமா பேசி முடிக்காம இப்படி வளர்த்துக்கிட்டே போறதுல யாருக்குமே நல்லதில்லை. குறிப்பா உனக்கும் குழந்தைக்கும் நல்லதில்லை. பிரியறதெல்லாம் அந்தந்த நேர கோவத்துக்கு அழகா இருக்குமே தவிர காலம் முழுக்க வாழற வாழ்க்கைக்கு அழகா இருக்காது. ஒரு பொண்ணு புருஷனோட இருக்கும் போதுதான் அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நான் இப்ப தெம்பா தைரியமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் புருஷன்தான். அந்த தைரியம் ஒரு பொண்ணுக்கு தான் புருஷன் பக்கத்துல இருக்கும் போதுதான் வரும். தயவு செஞ்சு சொல்றேன், அம்மா அடிச்சிட்டாங்கன்னு வருத்தப்படாத. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கோ. அக்கா, மாமாவோட கேரக்டரே வேற. உங்களுக்காக அவரோட அம்மாவையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்காரு. ஆனா இவர் அப்படி இல்லக்கா. அவர் அம்மா சொன்னாங்கன்னு என்னைய தூக்கி எறிஞ்சவரு. எப்படி நீங்க இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்றீங்க? இத்தனைக்கும் நான் என்ன அவங்க அம்மாவை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதைய எனக்கும் கொடுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஆனா அவர் என்ன பண்ணாரு? அவங்க அம்மா சொன்னாங்கன்னு குழந்தைய கூட பார்க்க வரல. அந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் என்னால காலம் முழுக்க மறக்க முடியல. உன்னோட எதிர்பார்ப்பு நியாயம்தான். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. என்னதான் இருந்தாலும் அவங்க அவரோட அம்மா. அவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது, விட்டுட்டும் வர முடியாதுல்ல. ஆனா நீ சொல்ற மாதிரி அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையும் அதுதான். நியாயம் எது, தப்பு எது, சரி எதுன்னு யோசிக்காம முடிவெடுக்க தெரியாம இருக்கிறதான் அவர்கிட்ட பெரிய குறையா நான் பாக்குறேன். இதுக்கெல்லாம் காரணம் வேதவள்ளி அத்தைதான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் திரும்ப நம்மள ஏத்துக்கணும்னு நினைச்சவங்க எதனால இப்படி நமக்கு எதிரா மாறினாங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா அந்த கொஞ்ச நாள் மாற்றம் கூட அவங்களுக்குள்ள ஏற்படும்னு சொல்லி நம்ம நினைக்கவே இல்லை. அதே மாதிரி ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் அவங்க மனச மாத்தும். அந்த நாள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கொண்டு வரும் நான் நம்புறேன். அது வரைக்கும் நீ எந்த முடிவையும் எடுத்துறாத. அதுதான் என்னோட அறிவுரையும். எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமோ அவங்க மனசு மாறுவாங்க நீங்க எப்படிக்கா நம்புறீங்க? நம்பிக்கைதான், நம்பிக்கைதானே. நீங்க காதலிக்கும் போது இருந்த நம்பிக்கை என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாரு. எவ்வளவு பிரச்சனைங்க வந்தாலும் தடைகள்லாம் தாண்டி நாம காலம் முழுக்க ஒன்னா சேர்ந்து வாழ்வோம் தானே நினைச்சிருப்பீங்க. அந்த நம்பிக்கை தான் இப்பவும் வேணும். அவங்க அம்மா எதிர்ப்ப மீறி சேரவே முடியாதுன்னு நினைச்ச நீங்க சேர்ந்தீங்கல்ல. அந்த நம்பிக்கையும் பொறுமையும் தான் இப்பவும் தேவைப்படுது. அத நீ விட்டுறாத. இப்பவும் அவர் உன்னோட விக்னேஷ் தான். உன் குழந்தைக்கு அப்பா தான். இந்த பந்தத்தையும் உறவையும் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுடக்கூடாது, விட்டு கொடுத்துடவும் கூடாது. உனக்காக நான் மட்டும் இல்ல, நம்ம மொத்த குடும்பமும் உன் பக்கம் தான் நிக்கிறோம். ஏய், எங்க எல்லாருக்குமே உன் மேல அன்பு இருக்கு. அதே சமயம் உன் வாழ்க்கை மேலயும் அக்கறை இருக்கு.
அந்த அந்த அக்கறையினாலதான் நீயும் விக்னேஷும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, அம்மா, அண்ணன், அண்ணி, எழில், அன்பு, ஆனந்தி, ஏன் ஷாலினி, நீங்க சேரணும்னு சொல்லி யோசிக்கிறத தாண்டி அவ ஒரு படி மேல போய் உங்களை சேர்த்து வைக்கணும்னு போராடிட்டு இருக்கா. என்னதான் வேதவள்ளி அத்தை அவளை கோவமா திட்டாலும், வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சாலும், அவ அது எல்லாத்தையும் தாண்டி உன்னையும் உன் புருஷனையும் சேர்த்து வைக்க அவ அடிக்கடி அவ அம்மா கிட்ட போய் பேசிட்டு வர. நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கோவப்படுவோன்னு சொல்லி அவ சொல்லாம மறைச்சிட்டு இருக்கா. இன்னும் அன்புக்கும் ஷாலினிக்கும் உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு அவங்கதான் காரணமோன்னு குற்ற உணர்ச்சியில இருந்துகிட்டே இருக்காங்க. நீயும் விக்னேஷும் எப்ப ஒண்ணு சேருவீங்களோ அப்பதான் அவங்களாலயும் நிம்மதியா இருக்க முடியும். அவங்க நிம்மதியையும் தாண்டி நீயும் அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும். என்னதான் நீ எங்க முன்னாடி கோவத்துல விக்னேஷ் வேண்டாம், அவர் இனி வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னாலும் உன் மனசுல இருந்து அவ்வளோ சீக்கிரமா தூக்கி எறிஞ்சிட முடியாதுன்னு